தண்டவாளத்தில் தலை சாய்த்திருக்கும் ஒற்றை ரோஜாவா. அது தண்டவாளத்துல தலை வைக்க போறான்றத இதை விட சிறப்பாக யாரும் சொல்ல முடியும். இல்ல, அவளுக்கு தெரிஞ்சிருக்கு இது ரொம்ப ஆபத்தான விவகாரம், அங்கதான் போய் முடியும் அப்படின்னு. உங்ககிட்டே கேட்குறேங்க, காதலிச்சு நீ அப்படியே வந்தா போதும், எதுவும் வேண்டாம்னு கல்யாணம் பண்ணவன், அதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறான். அவன் அப்பா அம்மா பார்த்த திருமணம், அதாவது திருமணத்துக்கு பிறகு காதல் பண்ற முடிவில் இருக்கிறவன். அங்க வரிசையா ஏகப்பட்ட சொத்து சீர் செனத்திகள் இருக்கு. அதை பார்க்கும்போது அவன் மனசுல தோணுமா தோணாதா? தோணுமா தோணாதா? கொஞ்சம் பொறுத்திருந்தோம்னா நம்ம இந்த கவிதா ஜவஹர் பேச்சை கேட்டு கெட்டு போனோமே, இதுல கல்யாணமே பண்ணாத ஹரி பாலகிருஷ்ண பேச்சை கேட்டு கூட கெட்டு போனோமே.